விகடகவி. ராமன் தந்திரமா கோட்டைக்குள் நுழைஞ்சது மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவனோட தைரியமும் புத்திசாலித்தனமும் ரொம்ப பிடிச்சதுனால அவனை இன்னும் கொஞ்சம் சோதனை பண்ணலாம்னு நினைச்சாரு. தன்னோட காவலாளிகளை கூப்பிட்டு, ராஜகுருவை ராமன் ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்டான். அதனால கழுத்து வரைக்கும் அவனை புதைச்சி வச்சு ஒரு யானையை விட்டு அவன் தலையை மிதிக்க வைங்க. காவலாளிங்க ராஜா சொன்ன மாதிரி ராமனை கழுத்து வர புதைச்சிட்டு யானையை கொண்டு வர போனாங்க. ராமனால ஒன்னும் பண்ண முடியல. அப்போ ஒரு கூனன் அந்த வழியா போனதை பார்த்து ராமனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நண்பா, நீங்க வந்தது உன்னோட அதிர்ஷ்டம்தான். என்னது அதிர்ஷ்டமா? எனக்கா? நானும் உன்ன மாதிரி கூனன் தான். ஒரு பள்ளத்துல கழுத்து வரைக்கும் மண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா கூன் சரியாயிடும்னு ஒரு வைத்தியர் சொன்னாரு. அப்படியா? அப்ப உன்னோட கூன் போயிடுச்சா? என்ன கொஞ்சம் வெளியே தூக்கி விடுறியா? கூன் போயிடுச்சான்னு பாக்கலாம். அந்த கூனன் ராமனை வெளியே எடுத்துட்டு ராமனோட நேரான முதுக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆஹா, என்னோட கூன் போயிடுச்சு. இப்போ என்னால நேரா நடக்க முடியும். ஐயா, என்னையும் அந்த மாதிரி செஞ்சு விடுறீங்களா? என்னோட கூனையும் நேராக்கிக்க ஆசையா இருக்கு. ராமன் அந்த கூனனை பள்ளத்துக்குள்ள வச்சு கழுத்து வரைக்கும் மூடிட்டு சந்தோஷமா ராஜசபைக்கு வந்தான். நீ எப்படி தண்டனையில இருந்து தப்பிச்ச? ஒரு கூனன் வந்து என்ன காப்பாத்திட்டா மகாராஜா. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போல இருந்து நீதான் நம் அரசு விகடகவி.